உங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை பாத்திரங்கள் நல்ல பளிச்சுன்னு அழகாக இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சிக்காத ஒரு 2 விஷயத்தை இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இந்த மரப்படி தான் எங்கள் வீட்டில் நான் விளக்கு விளக்கிட்டு இருக்கேங்க. அவ்வளோ விளக்கு பளிச்சுன்னு இருக்கும். இதையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விளக்கும் எந்த மாதிரி பளிச்சுன்னு அழகாக இருக்கும். அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நான் எந்த லைட்டோ எதுவுமே போடலை. என்கிட்ட வெறும் ஃபோன் மொபைல் அந்த ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்குது. அதை வச்சு தான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த லைட்டு டியூப் லைட் மட்டும்தான் போட்டிருக்கேன். விளக்கு அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணது மட்டும்தான். நான் சொன்ன மாதிரி ஒரு 2 மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற விளக்கு எத்தனை வருஷத்துக்கு முந்தி இருந்த விளக்காக இருந்தாலும் சரி இவ்வளோ பளிச்சுன்னு அழகாக இருக்குங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் இருக்கிற இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு. ஏன்னா வர வியாழக்கிழமை விளக்கு விளக்கும்போது இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளோ பளிச்சுன்னு அழகாக இருக்குங்க. இது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான். நான் புதுசாக எதுவுமே கெமிக்கல் லிக்யூடு இதை கொஞ்சம் நேரம் ஊற வைங்க, இதை கொஞ்சம் நேரம் அதில் விளக்குக்கு மேலே தடவிக்கோங்க எதுவுமே சொல்லலை. இது ஒரு மெத்தட் புதுசாக சொல்கிறேன். இந்த லெமன் நீங்கள் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான அந்த லெமன் எடுப்பீங்களா, அப்படி எடுக்காதீங்க. இதில் காமிக்கிற மாதிரி இந்த லெமன் எடுங்க. அதாவது காஞ்சி போய் அப்புறம் அழுகி அப்புறம் ஓட்டை விழுந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரியுமா சில எலுமிச்சப்பழம். அதுவும் மெயினாக நீங்கள் கடையில் வாங்குங்க. பக்கத்து வீட்டில் அப்புறம் உங்கள் சொந்தக்காரங்க இருக்குள்ள அந்த லெமன்லாம் யாரும் கொடுத்தாங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது அவங்க வீட்டில் இருந்து பயன்படுத்தின அந்த லெமன் வெளியே வச்சுருந்தாங்க அப்படின்னா நெகட்டிவை அப்சர்வ் பண்ணும்ல எலுமிச்சப்பழம். அதனால் அடுத்தவங்க வீட்டில் இருந்து வாங்காதீங்க. கடையில் வச்சுருக்கிறத தாராளமாக பயன்படுத்தலாம். அதுலேயே அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு கூட பழம் கொஞ்சம் அழுகின பழமாக, அதுக்கப்புறம் நாம் காமிச்ச மாதிரி கொஞ்சம் வாடின அந்த மாதிரி இருக்கலாம். வாடினதுன்னா இப்போ நான் காமிச்ச மாதிரி இருந்துச்சுல அந்த மாதிரி பழமாக இருந்தது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. இது நான் சபீனா தான் எடுத்திருக்கேன். A1 நீங்கள் பயன்படுத்துகிறீங்களா என்னங்கிறது தெரில. A1 பயன்படுத்துனீங்க அப்படின்னா விளக்கு கண்டிப்பாக கருப்பாகுங்க. நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது திருப்தியே இல்லை. சபீனா வாங்கிக்கோங்க. அது சபீனாலேயுமே வேறு கலப்படமானதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்து கடையில் சொன்னாங்க. நல்ல சபீனா குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த சபீனா மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் நான் சொன்னேன் இந்த லெமன் அந்த வாடினதை அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெறும் சபீனாவில், அதாவது நீங்கள் என்ன விளக்கு எடுக்கீங்களோ அந்த விளக்கை ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இது நீங்கள் என்ன தண்ணினாலும் சரிங்க, போர் தண்ணி அதுவாக இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் போர் தண்ணி வச்சு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல சபீனாவை வச்சு நல்லா ஃபுல்லாக நல்லா தண்ணியில் மேலே தடவிட்டு சபீனா ஃபுல்லாக அந்த விளக்கில் என்ன விளக்கோ அதில் ஃபுல்லாக சபீனா ஃபுல்லாக நல்லா தடவிக்கோங்க. கையில் பாருங்கள், இதில் வீடியோவில் தெரியல, நான் பார்க்கும்போது அவ்வளோ கருப்பாக இருந்துச்சு. அந்த சபீனாவை தேய்ச்ச உடனே முதல்ல நீங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே இருந்தது உங்கள் விளக்கில், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருப்பீங்கள்ல, தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணலாம் கிடையாது, போர் தண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த சபீனா மட்டும் கையில் எடுத்து நல்லா கையை வச்சு நல்லா தேய்ங்க. இப்போ கூட பாருங்கள், நான் சபீனா வச்சு தேய்ச்சிருக்கேன். இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபஸ்ட்டு சபீனாவை நல்லா தேய்ச்சிக்கோங்க. பெண்களோட கையை விடவாங்க ஒரு சக்தி வாய்ந்த லிக்யூடு இருக்க போது விளக்கு விளக்குறதுக்கு இந்த லிக்யூடு அந்த லிக்யூடுலாம் எதுவுமே வேணாங்க. ஆன்லைனில் ஆர்டர் போட்டு இதெல்லாம் வேணாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 100% உங்கள் விளக்கு பளிச்சுன்னு ஆகலை அப்படின்னா என்னோடய வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சபீனா வச்சு ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த இடத்துல கருப்பாக இருக்குது அப்படின்னா தண்ணியும் சபீனாவும் கையில் இது பண்ணிவிட்டு நல்லா கையில் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், இதுவே ஒரு தடவை வாஷ் பண்ணால் கூட போதும், அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும்ல, அதனால் இந்த பழம் நான் காமிச்ச மாதிரி கருப்பாக அந்த மாதிரி இருக்கும்ல, வாடின மாதிரி அந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் சாறு இருக்கும், ஆனால் அந்த பழத்தில் சாறு இல்லை. அதனால் நான் இன்னொரு பழத்தை எடுத்துக்கிட்டேன், அந்த நல்ல பழத்தை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அந்த பழத்தை நல்லா பிழிஞ்சிக்கோங்க. நல்ல சாறு இருக்கிற மாதிரி நல்ல கனிஞ்ச பழம்னு சொல்லுவோம் தெரியுமா, பழுத்த பழமாக இருக்கிற ஒரு லெமனை எடுத்துக்கோங்க. லெமன்லேயுமே நீங்கள் விளக்கு விளக்கும்போது எல்லாருமே லெமன் அப்படின்னா உடனே யூஸ் பண்ணுறாங்க. நான் விளக்கு விளக்கும்போது கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் விளக்குறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் கருப்பாகுது, இதே தானங்க நானும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், லெமனில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் இது வரைக்கும் நோட் பண்ணதுனால நான் சொல்கிறேன். எல்லாருமே லெமன் வச்சு பயன்படுத்தியிருப்பீங்க, அந்த லெமன் எப்படி இருக்குது அப்படின்னு நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு லெமன் நான் சொன்ன மாதிரி அந்த காஞ்சி போய் இதாக இருக்கும் தெரியுமா, நல்ல கனிஞ்ச பழம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அழுகி அந்த மாதிரி இருக்கிற பழத்தோட சாறு
இந்த விளக்கு தேய்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அது நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும். அந்த லெமனில் இருக்கிற அந்த அமிலத்தன்மை வந்து இது நல்ல பழுத்த பழமாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லெமனை நீங்கள் யூஸ் பண்ணும்போது விளக்கு பளிச்சுன்னு இருக்கும். சில லெமன் வந்து காயாக இருக்கும். நீங்கள் வாங்கும்போது நல்ல மஞ்சள் மஞ்சள்னு பழமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வாங்குவீங்க. அதுக்கப்புறம் அந்த தோல் வந்து ரொம்ப முரடாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளக்கு வந்து கருப்பாக தான் ஆகும். இது நான் என்னோடய லெமனை வச்சு நான் தேய்ச்ச அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் சாபினா அது இதுன்னு எந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினாலும் அந்த லெமனுக்கு வந்து கண்டிப்பாக கருப்பாக தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் லெமன் வாங்கும்போது ஃபஸ்ட்டு அந்த நல்ல பழுத்த பழமாக அழுகின மாதிரி பழம் இருக்குல்ல அந்த லெமனையும் சபீனா வச்சு விளக்கி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் விளக்கு பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் காயாக இருக்கிற மாதிரி அந்த லெமனை வந்து பயன்படுத்தாதீங்க. லெமன் வந்து காயாக இருக்கிற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சபீனாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கருப்பாகும். இது நான் அதிகமாக பயன்படுத்தினதுனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கருப்பாயிரும். லெமனோட தோல் வந்து நல்ல சாஃப்டாக நல்ல கனிஞ்ச பழமாக அப்புறம் அழுகின பழமாக இருந்தது அப்படின்னா அதில் இருக்கிற லிக்யூட் மூலமாக நம்ம சபீனா தேய்க்கும் போது கண்டிப்பாக விளக்கு பளிச்சுனாக போர் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுவீங்கள்ல அதை வந்து லாஸ்ட்டில் அந்த விளக்கு ஃபுல்லாகவே அதில் முக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. காட்டன் துணியை வச்சு நல்லா உடனே தொடச்சிருங்க. ஈரம் வந்து இருக்கவே கூடாது விளக்கில். 5 நிமிஷம் நீங்கள் வந்து தண்ணி வடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்கு கருப்பாக சான்ஸ் அதிகமாக இருக்குது. உடனே நீங்கள் தொடச்சிருங்க. நான் அப்படி தான் செய்வேன். ஈரம் இருக்கவே விட மாட்டேன். விளக்குன உடனே காட்டன் துணியை வச்சு நான் தொடச்சிருவேன். அதுக்கப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த விளக்கை ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு காட்டன் துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் ரொம்ப நேரம் வைக்காதீங்க. விளக்கு கருத்துரும். ஒரே ஒரு நிமிஷம் வந்து சூரிய ஒளி படுற இடத்துல கொண்டுட்டு போய் நீங்கள் வச்சுட்டு ஒரு நிமிஷம் போதுங்க. அதுக்கு மேலே வச்சிடாதீங்க. வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுக்கோங்க. விளக்கு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு வேளை உங்கள் வீட்டில் காம்பவுண்டு சேர்ந்த வீடு வெயிலில் வெளியெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னா ஓகே, இதுவே உங்களுக்கு போதும். நான் வெயிலில் வைக்கலை. அன்றைக்கி எங்கள் வீட்டில் மழை பெஞ்சதுனால நான் வைக்க முடியலை. இல்லைன்னா நான் வெயிலில் வச்சு கூட காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பளிச்சுன்னு இருக்குங்க. இது நான் சொன்ன மெத்தடே ஓகே. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னா சூரிய ஒளி பட்டுச்சு அப்படின்னா அந்த விளக்கு இதை விட டபுள் ஆயிருங்க. விளக்கி முடிச்சுட்டு நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் ஒரே ஒரு நிமிஷம் வச்சா கூட போதும். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து வீட்டை விட்டு வாசலுக்கு வெளியே கொண்டுட்டு போய் தான் விளக்கு வைக்கணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணிடுங்க. வேணாம், என்னை விளக்கை வீட்டை விட்டு வெளியே கொண்டுட்டு போகக்கூடாது. ஒரு சில பேருக்கு வீட்டுக்குள்ளேயே பக்கத்தில் மொட்டை மாடியில் கொண்டுட்டு போய் நான் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அந்த சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து பாருங்கள். அந்த விளக்கை பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நான் இதை தாங்க செய்கிறேன். நம்ம கையை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு லிக்யூடெலாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கெமிக்கல்ஸ் அந்த லிக்யூடெலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த விளக்கு வந்து சில பேர் சொல்கிறீங்களா என்ன பச்சை கலரில் ஆயிடுது விளக்கில் ஊற்றின எண்ணெய் அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு ஒரு வகையான காரணம் அதுவும் தான். இதுலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு விளக்கு பளிச்சுன்னு இருக்கும். வீட்டு விளக்கு பளிச்சுன்னு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வீடும் பாசிட்டிவாக இருக்குங்க. உங்களுக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் இந்த இதை விளக்கிட்டு பொட்டு வச்சு நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. உங்கள் விளக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் விளக்கிட்டு உங்கள் விளக்கு பளிச்சுன்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ரிலேஷன் யாராக இருந்தாலும் என்னோடய வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.